இன்று ஒளிபரப்பான மின்னல் அரசியல் நிகழ்ச்சியிலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை தொடர்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. விசாரணைகள் நியாயமாக நடக்கிறதாக எனக்கு தெரியுது. இந்த விசாரணைக்கு நேர்மையா முகம் கொடுத்து நான் ஒரு குற்றவாளி குத்தம் அவர் செய்யலாட்டி நான் ஒரு சுத்தவாளி இதில் ஒன்றில் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு முகம் கொடுக்கறத விட்டுட்டு வேறு இது வெளியில் இருந்த ஆர்ப்பாட்டங்கள் அவ்வாறான செயல்பாடுகளை அது ஒரு பொருந்தத்தக்க ஒரு விடயமாக எங்களால் பார்க்க முடியும். கடந்த காலங்களில் சொன்னாலும் ஒரு விசாரணை நேர போகையில் அவர் இதுக்கு கருத்து சொல்லாமல் அவர் தவிர்த்து கொள்ள விரும்புறது தெரியாது. அவர் தவிர்த்து கொண்டாலும் எதிர்கட்சி தலைவர் அவர் என்றாலும் எதிர்கட்சியில் பல கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட கருத்துக்கள் அப்படி இல்லை. அவரும் இதில் நியாயமான விசாரணை நடக்கணும்னு சொல்லலாம். இந்த சூத்திரதாரிகள் யார் என்பதை இந்த அரசாங்கம் நிச்சயமாக கண்டறியும். ஆகவே நாங்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை ஒருபோதும் நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. மக்கள் அதனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரியும் இந்த குண்டு தாக்குதல் நடத்தியவர் யார் என்பதை மக்கள் அறிந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த காலம் இன்று மக்களால் நிராகரிக்கப்பட்ட இந்த கம்மம்பில போன்றவர்கள், விமல் வீரவன்ச போன்றவர்கள் அண்மையில் நாங்கள் பார்த்தோம். கொழும்பு புறக்கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்னால் இவர்கள் ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தினார்கள். உண்மையிலேயே அவர்கள் நடத்திய அந்த சத்தியாகிரக போராட்டம் இன்று பிசுபிசுத்து போயிருக்கின்றது. மக்கள் இவர்கள் எதிர்பார்த்தவாறு இதோடு சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் மக்கள் இன்று தகுந்த பதிலடி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள்.